நீராறு தோடு நீளும் வரி
கோலகால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகமலராரும் சீரானதும் ஆடம்பரமுள்ள கம்பீரமுள்ள நவமணிகள் பதிக்கப் பெற்ற பெருமை பொருந்திய கிரீடங்களின் பாரம் தாங்கப் பெற்றதும் பல வகையான தேவாதி தேவர்களெல்லாம் சேவிக்கின்றதுமான திருமுக மலர் ஆரினையும் சீராடு வீர மாதும் அருவிய ஈராறு தோடு நீளும் வரியளி சீராகமோது நீப பரிமள இருதாளும் சிறப்புற்று ஓங்கும் வீரலட்சுமி விளங்கும் 12 தோள்களையும் நீடித்து நின்று ரேகையில் உள்ள வண்டுகள் சீராகம் என்னும் ராகத்தை பாடுகின்ற கடப்ப மலரின் மனம் வீசும் 2 திருவடிகளையும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூத்தமூர் வலாரி மடமகள் ஆதாரபூதமாக வலம் இடம் உரை வாழ்வும் முடிவில்லாத ஆசை உன்மேல் கொண்ட அல்லது நீ கொண்டுள்ள வேடர் மடமகள் வள்ளியும் மேகத்தை வாகனமாக கொண்டு செலுத்தும் இந்திரனுடைய மடமகள் தேவசேனையும் பற்றுக்கோட்டின் இருப்பாக பக்தர்களுக்கு உதவுவதற்கு பக்க துணைவியர்களாக உனது வலப்பாகத்திலும் இடபாகத்திலுமாக உரைகின்ற உனது திருக்கோல வாழ்க்கையையும் ஆராயு நீதி வேலும் மயிலும் மெய் ஞானாபிராம தாப வடிவமும் ஆபாதனேனு நாளு நினைவது பெற வேணும் ஆராய்ச்சியுடன் சோதித்து நீதி செலுத்தும் உனது வேலையும் மயிலையும் மெய்ஞானஸ்வரூபமான அழகிய கீர்த்தி பெற்ற உனது திருவுருவத்தையும் மிக கீழ்ப்பட்டவனான தீயவனான நானும் நாள்தோறும் தியானம் செய்யும்படியான பேற்றை பெறுமாறு வேண்டுகின்றேன். முருகாசரணம். விளக்க உரையை பார்ப்போம். கோலாகலம் என்பது கோலகாலம் என்ற சந்தத்தை குறித்து மாறி வந்தது. கோலாகலம் என்றால் சம்பிரமம் என்று பொருள். அபிஷேகம் என்றால் முடி. இமையவர்கள் நகரில் எரி குடிபுகுத நிருந்தருவையில் எரி புகுத ஒரகற்பதி அபிஷேகம் 1000 என்பார் சீர்பாத வகுப்பிலே. சர்ப்பராஜனான ஆதிசேஷனின் 1000 பணாமுடிகளும் என்கிறார். தேவாதி தேவர், தேவ அச்சிதேவர் 33 கோடி தேவர்களும் அவர்களுக்கு தலைவர்களாகிய மூவர்களும் பணியில் என்ற முழுமுதற் கடவுள் முருகவேள். இதழ் பொழுதி அமிழ்ந்த தாமரையன் மணவரை புகுந்த நான்முகனும் எரி திரை அலம்பு பால் உதத்தி நஞ்சு அறாமேல் இருவிழிது என்ற நாரணனும் உமைமருவு சந்திரசேகரனும் இமையர் வணங்கு வாசமனும் நின்று தாழும் முதல்வ என்று உததியரல் எனும் திருப்புகழை பாடியிருக்கிறார். சீராடு வீர மாது மருவி ஈராறு தோளும். சூராதி அவுணர்களை அழித்து வாகிமலை சூடியது இம்பிரானுடைய தோள். வீரமணந்தைக்கு வேறு எங்கும் தங்குவதற்கிடம் என்று குமரன் தோள்களிலே குடிபுகுந்தாள். அலையில் அவுணரை கொன்ற தோல் என்ன என்பார் திருப்புகழிலே. அளவிலா அவுணரை அழித்து உலகங்கட்கு வாழ்வு தந்தது அத்தோளே. அதில் அக்கட்சியப்பர் வாழ்த்து சொல்ல வந்தபோது முதலில் தோளை வாழ்த்தினார். அதனால்தான் ஆரிது தடந்தோள் வாழ்க்கை என்றார். நீளும் அரியளி சீராக போதும் நீபம். நீபம் என்றால் கடப்ப மலர். வண்டுகள் மலரில் உள்ள தேனை உண்டு சீராக ஒரே மாதிரியான பாடுகின்றன என்று கொள்ளலாம். அதோடு சீராக மோது, ஒன்றை ஒன்று சீராக மோதி கொள்கின்றன என்றும் கொள்ளலாம். அல்லது
சீராகம் எனும் ராகத்தை பாடுகின்றன என்றும் கொள்ளலாம். மேலும் துய வகுப்பிலே வண்டுகள் ராக மாளிகை பாடுகின்றன என்பார். வகை வகை குழும்மி முகு முகு முகென அநேக சமூக ராக மது பொம்பிழச் சிறு ஷண்பகம் செறிந்த தாரில் பொலிந்தன என்பார் பொய்ய வகுப்பிலே. இந்த திருப்புகழை ஸ்ரீராகத்தில் பாடுவது மரபு, மிக்க இன்பத்தை விளைவிக்கும். அதே இன்பத்தை ஆனந்த பைரவியிலும் அனுபவித்த குருநாதர் இந்த ராகத்தில் பண்டுகள் சீராக ஒன்றாக பாடுவதாக கொண்டு நம்மை பாட வைத்திருக்கிறார். ஆறாத காதல் வேடர் மடமகள். ஆறாத என்றால் தனியாத. முருகவேளுக்கு வள்ளி நாயகியாரிடம் தனியாத காதல் என்பது அவரை உய்விக்கும் பொருட்டு எழுந்த தயவை குறிக்கிறது. திணியான மனோ செலை மீதுனத்தாள் அணியாரம் எந்த மரும்பமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகதையா பரனே கந்தர் அனுபூதியில பாடுகிறார். மடமகள், மடமை குணம் பொருந்தியவர். மடம் என்பதற்கு அறியாமை என்று பொருள் கொள்வார்கள், அது பொருந்தாது. பெண்களுடைய நாற்குணங்களிலே ஒன்று மடம். மடம் என்பதற்கு கொளுத்தியது, விடாமை என்பது பொருள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற 4 குணங்கள் சொல்வார்கள். தாய் தந்தையை கணவன் ஆகியோர்களால் நல்லறிவு பெற கூறி கொளுத்தியது விடாமை எனப்படும். மடம் என்றால் அழகு அல்லது இளமை என்று ஒரு பொருள் உண்டு. சம்பந்தர் பாடலிலே மட அன்னமும் என்பார். யாழ்முறி பண்ணிலே மாதர் மட பிடியும் மட அன்னமும் அல்லதோர். மடப்பிடி அழகான இளம் பெண் யானை மற்றும் இளம் அன்னம் போன்ற நடைவுடைய மலைமகளை துணையாக கொண்டு மகிழ்கிறார் சீசன் என்று பாடியிருக்கிறார். ஆராயும் நீதி வேலும். வேல் என்பது ஞானம். ஞானமே நீதியை ஆராய வல்லது. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கு எழும் அறத்தை நிலை காணும் என்பார் வேல் வகுப்பிலே. நீதியை நிலைநிறுத்தியவர்கள் சோழ மன்னர்கள். உதாரணத்திற்கு மனுநீதி சோழன் தன் மகனையே தேர்காலிலே ஏற்றி நீதியை நிலைநாட்டியவர். அதனால்தான் சோழ நாட்டிற்கு உட்பட்ட பகுதியாகவும் பாண்டிய நாட்டின் எல்லையாகவும் உள்ள விராலிமலையிலே இந்த பாடலை பாடுகிறார் போலும். மன்னவனும் இறைவனும் ஒன்று என்ற அடிப்படையிலே இறைவன் கையில் உள்ள வேல் ஆராய்ந்து நீதியை வழங்குகின்ற வேல் என்று பாடுகிறார். மெய்ஞான அபிராம தாப வடிவமும். மெய் என்பது உண்மை, ஞானம் அறிவு, அபிராமம் அழகு. அழகினால் விளைவது ஆனந்தம். காரியத்தை காரணமாக பேசப்பட்டது. எனவே இறைவன் சத் சித் ஆனந்தம் என்று சச்சிதானந்த ஸ்வரூபன். தாபம் என்றால் இரக்கம் என்று ஒரு பொருள். அடியாரை பார்த்து பశ్చాத்தாபம் கொள்கிற வடிவமாக திகழ்கிறார் விராலிமலை வேலவர். நாளும் நினைவது பெற வேண்டும். இறைவனை அடைவதற்கு சிறந்த வழி இறைவனை இடைவிடாது நினைப்பதுவே. கனத்த செந்தமிழால் நினையே தினம் நினைக்கவும் தருவாய் உனதாரருள் என்பார் மனத்திரிந்தெழு எனும் அவிநாசி பாடலிலே. நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அப்பர் பெருமான் பாடுகிறார். மாறியாடும் இறையவர். மதுரையில் அரசு புரிந்த விக்கிரமபாண்டியனுடைய புதல்வன் ராஜசேகர பாண்டியன் இனிது அறநெறி வழுவாது அரசாண்டான். அவன் 63 கலைகளையும் உணர்ந்திருந்தான். சோழ நாட்டில் இருந்து வந்த ஒருவன் தனது மன்னன் கரிகால் வளவன் 64 கலைகளிலும் வல்லவன் நின்றனன். அது கேட்ட பாண்டியன் தான் உணராதிருந்த 64வது கலையாகிய பரத சாத்திரத்தை தக்காரை கொண்டு பழகினான். அப்பொழுது தனக்கு ஏற்பட்ட கால் வலியை நோக்கி, சிறிது நேரம் நாம் நடிப்பதற்கே கால் வலிக்கின்றதே, நடராஜமூர்த்தி அனவரதும் ஓவாது நடிக்கின்றனரே, அவருக்கும் திருவடி வருந்துமே, தாண்டவத்தை நிறுத்தச் சொன்னால் உலகம் நடைபெறாத அழியும், ஆதலின் கால் மாறி ஆடுமாறு பெருமானை வேண்டிக் கொள்வோம் என்று எண்ணி திரு ஆலயம் போய் வெள்ளியம்பலத்துள்ளாடும் விரிசடை கூத்தனை கண்டு வணங்கி கால் மாறி ஆட வேண்டினார். நின்ற தாள் எடுத்து வீசி எடுத்த தாழ் நிலமது ஊன்றி இன்று நாம் காண மாறி ஆடி என்பதத்தமெல்லாம் பொன்றுமாறு செய்தி அன்றேல் பொன்றுவல் என்ன அன்பின் குன்ற நான் சுரிகை வான் மேற்கு புறவிழ்வேன் என்ன என்று திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. அரசன் வேண்டி உயிர்விடத் தொடங்கலும் பெருமான் வலக்காலை தூக்கி திருநடனம் புரிந்து அருளினார். வான்மாறி எனும் மொழி மாறாத மாறன் மனம் கழிக்க கான்மாறி ஆடிய கற்பகமே நின் கருணையின் மேல் தான் மாறினும் விட்டு நான் மாறிடேன்
பெற்ற தாய்க்கு முளைப்பால் மாறினும் பிள்ளை பால் மாறுமோ அதில் பல்லிடுமே என்று திருவருட்பாவிலே வள்ளல் பெருமான் பாடுகிறார். 7 பேர்கள் விதி செய்த லீலா விரோதத்தை சங்கப்புலவர் கழகம் சேர்த்த வரலாறு கூறுகிறது. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மணிவாசகரால் புகழ்பெற்ற தென் தமிழ்நாட்டின் தலைநகர் மதுரை, அதன் பெருமையை எம்மால் அளக்கப்பாற்றோ. அம்மதுரை மாநகரத்தை வம்சசேகர பாண்டியனது புதல்வன் வம்ச சூடாமணி என்னும் பாண்டியன் அரசு புரிந்தார். நாள்தோறும் அம்மன்னர் பெருமான் ஷண்பகமலர்கள் கொண்டு சோமசுந்தர பாண்டியனை அர்ச்சிக்கும் நியமம் கொண்டிருந்தார். அதனால் அவனுக்கு ஷண்பக பாண்டியன் என்னும் பெயரும் போந்தது. அறநெறி வாழாது அவன் அரசு புரியுங்கால் கிரகநிலை மாற்றத்தால் மழையின்றி மக்கள் தடுமாற்றம் அடைந்தார்கள். 12 வருஷம் பஞ்சத்தால் உலகம் வாடியது. அதுகாலை அங்குள்ள தமிழ் புலவர்கள் பசியால் வருந்தி ஒருங்கு கூடி பாண்டியனை அடுத்தனர். பாண்டியன் அவர்களை அன்னை போல் ஆதரித்து போற்றினார். பின்னர் மன்னன் அச்சங்க புலவர்களை அன்புடன் நோக்கி, முத்தமிழ் வல்ல உத்தம சீலர்களே, எஞ்ஞான்றும் இருந்து அமிழ்தினும் இனிய தமிழ் நூல்களை ஆய்மின் என்றார். புறவலர் ஏறே 5 இலக்கணங்களுள் பொருள் நடுநாயகமாக மிளர்வது. எழுத்தும் சொல்லும் யாப்பும் அணியும் பொருள் மாட்டன்றோ, அப்பொருள் நூலின்றி யாங்கள் எவ்வாறு ஆய்வோம் என்று வருந்தி கூறினார்கள். அரசன் ஆலவாய் அண்ணல் ஆலயத்தை ஏகி, தேவதேவா, இக்குறையை தேவரீரே நீக்கி அருள் வேண்டும், தமிழும் தமிழ்நாட்டும் தழைக்க தன்னருள் புரிவீர் என்று உள்ளமுருகி கண்ணீர் வெள்ளம் பெருக முறையிட்டார். அன்பர் கருத்தறிந்து அருளும் எம் சொக்கலிங்க பெருமான் இறையனார் அகப்பொருள் என்னும் பொருள் நூலை அருளி பீடத்தின் கீழ் வைத்தருளினார். வடமொழி பாணினியார் செய்த வியாகரணத்தை உடைத்து அப்பாணியினின்றும் 1000 மடங்கு மகத்துவம் உடையவரும் கரத்தை சிறிது கவிழ்த்தலால் விந்தகிரியையும் நிமிர்த்தலால் 7 கடலையும் அடக்கிய பேராற்றலும் பெருந்தவும் உடையவருமாகிய அகத்திய முனிவரால் செய்யப்பட்ட இலக்கணமே அன்றி சிவமூர்த்தியார் செய்துள்ள இலக்கணத்தையும் உடையது இத்தமிழ் எனில் இதன் பெருமையையும் அருமையும் அளிக்க வல்லவர் யாவர்? அதனை தாய்மொழியாக கொண்ட எமது புண்ணியம் பேற்றைத்தான் அளிக்க முடியுமோ? அன்பினைந்திணை களமெனப்படுவதந்தனர் ஒருமறை மன்றல் எட்டினுள் கந்தருவ வழக்கம் என்பனார் புலவர் என்ற சூத்திர முதலாக 60 சூத்திரங்கள் உடையது இறையனார் அகப்பொருள். திருவலகடி சென்ற அந்தனர் அதனை கண்டு எடுத்தேகி அரசனிடம் அளித்தார். அவன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து அதன் பொருள் எளிதில் விளங்காமையால் புலவர்களை நோக்கி இதற்கு உரை செய்மின் என்று வேண்டினார். அங்கனமே நக்கீரர், கபிலர், அரணர் முதலிய 49 உரை செய்தார்கள். பிறகு அவர்களுக்குள் தங்கள் தங்கள் உரைகளே சிறந்தன என்று கலகம் உண்டாயிற்று. இவர்கள் உரைகளை ஆய்ந்து இதுவே சிறந்தது என்று முடிவு கூறுவதற்கு இவரினும் சிறந்த கல்வி கரைகின்ற புலவர் யாருள்ளர் என் ஆய்வேன், ஆண்டவனே தேவரீரே இக்கலகத்தை நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று தென்னவனாகிய மன்னவன் முன்னவன் முன் முறையிட்டான். வேந்தனே, இவ்வூரிலே உப்புரி கீழான் மகனாவன் உத்திரஜன்மரை அழைத்து வந்து உரை கேட்பின் மெய்யுரை அவன் தெரிக்கும். அந்த பிள்ளை குமார சுவாமியாகும். மெய்யுரைக்கு கண்ணீர் சொரிந்து உடல் கம்பித்து ஆனந்தமடைவன் என்று அசிரீரி கூறிற்று. அசிரீரி கூறியதாக அந்நூலுக்கு உரை கண்ட நக்கீரர் பாயிரத்திலே கூறினார். திருவிளையாடல் புராணத்துள் பெருமான் புறவர் போல வந்து கூறியதாகவும் கணபதி என்னும் மணிகனுக்கும் குணசாலினிக்கும் மகனாகி வளர்ந்தார் என்றும் கூறுகிறது. அது கேட்ட புறவலனும் புலவரும் விம்மிதமுற்று திருவுருளை புகழ்ந்து வணிகர் திருமணையிலே அவதரித்து வளரும் ருத்ரஜன்மரிடம் ஏகினார்கள். அந்த குழந்தை செங்கண்ணன், உன்மயிரன், ஐயாட்டி பருவத்தன், மூக்கை போல் ஒன்றும் பேசலன், இத்தகு முழுது உணர் புலவனா முருக குழந்தை அனைவரும் வணங்கி முறைப்பட அழைத்து வந்து சங்க பலகையிலிருந்து வாசை நீராட்டி வெண்துகில் வெண்மலர் வெண்சாந்தி முதலியவற்றால் அலங்கரித்து போற்றி செய்து புலவர் யாவரும் தத்த முறைகளை வாசித்தார்கள். ருத்ரஜன்மராம் கந்த கடவுள் அவ்வுரைகளை கேட்டு சிலர் சொல்வைப்பை குறிப்பினால் இகழ்ந்தார், சிலர் சொல்லழகை புகழ்ந்தார், சிலர் பொருள் ஆழத்தை உவந்தார், சிலர் பொருளை பெருத்தார். கபிலர், பாணர் என்னும் புலவர்கள் வாசிக்கும் பொழுது ஆங்காங்கு மகிழ்ந்து தலையை அசைத்தார். மதுரை கணக்காயன் மகனார் நக்கீரனார் தம் முறையை வாசித்த பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருட்சுவையை நோக்கி தலையசைத்து மெய் புலகித்து ஆனந்த கண்ணீர் சொரிந்து இதுவே உண்மை உரை என விளக்கி அருளினார். பாண்டியனும் பாவலரும் மெய்யுரை பெற்றேன் என்று கழி பேருவகை பெற்றார்கள். நுழைந்தான் பொருளுதொரும் சொல்தொரும் நொன் தீஞ்சுவை உண்டே
தழைந்தான். உடல் புலனைந்தினும் தடித்தான், சிரம் பணித்தான், குழைந்தான், விழிவழி வேலையுள் குளித்தான், தனை அழித்தான், விழைந்தான், புரிதவ பேற்றினை விளைந்தான், கழிதடைத்தான் என்கிறது திருவிளையாடல் புராணம். முருகவேள் ருத்ரஜன்மராக வந்தார் என்பதை பற்றி பார்ப்போம். ஓல மறைகள் அறிகின்ற ஒருவனும் மூவரும் காணாத முழு முதல்வனும் ஆகிய முருகவேள் ருத்ரஜன்மராக வந்தார் என்பது அவருடைய முழு முதன்மைக்கு இழுக்கன்றோ எனின் இழுக்காகாது. முருக சாரூபம் பெற்ற அபர சுப்பிரமணியர்கள் ஒருவரே முருகவேள் அருள் தாங்கி ருத்ரஜன்மராக அவதரித்தார். உக்ர பெருவெழுதியாகவும் ஞானசம்பந்தராகவும் வந்ததையும் அங்கனமே ஸ்ரீகண்ட ருத்ரர், வீரபத்ரர், வைரவர் ஆகியோர் செயல்களை பரவசித்தின் மூலமாக ஏற்றி தேவார திருவாசங்களை கூறுவதனால் பரசிவத்திற்கு இழுக்கில்லையாம். அதுபோல அபர சுப்பிரமணியர்கள் சம்பந்தராகவும் ருத்ரஜன்மராகவும் உக்ர பெருவெழுதியாகவும் வந்து ஆற்றிய அரும் செயல்களை பரசுப்பிரமணியத்தின் செயலாக திருப்புகழ் கூறுகிறது. இதனை கூர்த்த மதிகொண்டு நுணித்து உணர்ந்து ஐயம் தெளிந்து அமைதி உற வேண்டும். திருத்தகு மதுரைதனில் சிவன் பொருள் நிற்கும் ஆற்றால் ருத்ர சருமனாகி ஒரு பொருள் விரித்தோன் என்று கந்தபுராணம் சொல்லுகிறது. செஞ்சொல் புலவர்கள் சங்க தமிழறி செந்தில் பதிநகர் உரைவோனே என்று பஞ்சத்துடன் எனும் திருச்செந்தூர் திருப்புகழ் கூறுகிறது. உரைக்கச் செட்டிய நாய்ப்பன் முத்தமிழ் மதித்திட்டு செறி நாற்கவிப்புணர் ஒடுக்கத்து செறிவாய் தலத்துறை பெருமாளே என்று வழக்கு சொல் எனும் திருப்புகழ். அரியதாரிதானேப மதுரேசன் அரிய சாரதா பீடம் மதினிலேறி ஈடேற அகில நாலு மாறாயும் இளையோனே. மணக்கப்பாடை என்னும் பொது திருப்புகழிலே கடலி சிறை என்னும் திருப்புகழிலே ஜடித்தவஞ்சிட்ட விசிட்ட குலத்து ஒரு செட்டி இடத்தின் உதித்தருள் வித்தக ருத்ரஜன்ம பெயர் செப்பிட பரிவாலே சனகர்க்கும் அகஸ்திய புலஸ்திய சனக்குமரக்கும் அனுகிரக மெய் பலகை சதுபத்து நவ புலவர்க்கும் விபத்தியில் ஞான படலத்து உரு லக்கண லக்கிய தமிழ் திரயம் அத்திலக பொருள் விருத்தியினை பழுதற்று உணர்வித்தருள் வித்தக சத்குருநாதா என்று போற்றுகிறார். கூராழியால் எனும் வரிக்கு ஏற்கனவே முத்தை திரு பாடலிலே பட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக என்ற வரியிலே பாரதத்தை பார்த்தோம். இன்று மீண்டும் இந்த பாடல் மூலம் அதை நோக்கும் முன் அபிமன்யுவை பற்றி பார்த்து தொடருவோம். அபிமன்யு மகாபாரத கதையிலே வரும் ஒரு முக்கியமான கதைமாந்தர். அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணரின் சகோதரியான சுபத்திரைக்கும் பிறந்த மகன். அபிமன்யு தனது இளமை பருவத்தை தனது தாயின் ஊரான துவாரகையிலே கழித்தான். தனது மாமன்களான கிருஷ்ணன் மற்றும் பலராமரிடம் போர் பயிற்சி பெற்ற பின்னர் இவனுக்கும் விராட மன்னனின் புதல்வி உத்தரைக்கும் திருமணம் நடந்தது. அபிமன்யு உத்தரை தம்பதியருக்கு பிறந்தவர் பரீட்சித்து, இந்திரனுடைய பேரன் ஆகையால் நிறைய வரங்கள் பெற்றிருந்தான். வில்வித்தியிலே மிகச் சிறந்த வீரராகவும் திகழ்ந்தான். குருட்சேத்திரத்தின் போரின் 13வது நாளில் கௌரவர்கள் சக்கரவியூகம் அமைத்து போரிட்டார்கள். இதனுள் சென்று கடும் போர் புரிந்த அபிமன்யு சக்கரவியூகத்திலிருந்து வெளிவர தெரியாதபடியால் எதிரிகளின் வாளுக்கு பலியானான். துரோணர், கிருபர், கர்ணன், அஸ்வத்தாமன், பிருகத்பாலன், கிருதவர்மன் ஆகிய 6வரால் தாக்கப்பட்டு நிலைகுலியும் அபிமன்யு பின் துச்சாதனின் மகன் துர்முகனோடு கதாயுத்தம் புரிந்து அவனை கொன்றான். மேலும் சக்கரவியூகத்தில் அர்ஜுனன் தவிர்த்த மற்ற பாண்டவர்களை உட்புக இயலாதபடி ஜெயத்ரதன் ஒருவனாக தடுத்து விட்டான். கௌரவ படைகளை சக்கர வடிவிலே அமைத்தார் துரோணர். பகதத்தன் தனது ஆயிரக்கணக்கான வலிமை மிக்க யானை படைகளுடன் சுப்ரதீபம் என்னும் யானையிலே அமர்ந்து அர்ஜுனுடன் கடும் போர் புரிந்து கொண்டிருந்தான். துரோணரின் சக்கரவியூகத்தை அபிமன்யு உடைத்து உட்புகுந்து கௌரவர் படைகளுக்கு பெரும் அழிவை உண்டாக்கினார். துரியோதனின் மகன் லக்னகுமாரனை போரிலே கொன்றான். ஆகவே ஆத்திரமுற்ற துரியோதனன் அபிமன்யுவை கொல்ல தனது படைத்தலைவர்களுக்கு ஆணையிட்டார். அதன்படி ஜெயத்ரதன், கர்ணன், துச்சாதனன் போன்ற கௌரவ படை தலைவர்கள் ஒரே நேரத்திலே அபிமன்யுவை சுற்றி வளைத்து கடும் தாக்குதல் தொடுத்து கொன்றனர். கௌரவர்கள் சேனாதிபதி துரோணர் அமைத்த பத்ம வியூகத்தை உடைத்தெறியும் நோக்கில் வீரப்போர் புரிந்தான் அபிமன்யு. அந்த வியூகத்தை எளிதில் உடைக்கும் வல்லமை பெற்றிருந்த அர்ஜுனன் அந்த நேரம் போர்க்களத்தின் மற்றொரு முனையிலே போரிட்டுக் கொண்டிருந்தான்.
சரி, பத்மவியூகத்தை உடைக்கும் தைரியம் அபிமன்யுவிற்கு எப்படி வந்தது? சுபத்திரையின் கர்ப்பத்திலே அபிமன்யு குழந்தையாக இருந்த பொழுது யுத்த தர்மம் பற்றி தன் அண்ணன் ஸ்ரீ கண்ணனிடம் கேட்டாள் சுபத்திரை. வீரர்களின் அணிவகுப்பை வகைப்படுத்தி வியூகமாக அமைத்து எதிரியை வெல்லும் முறைகளை, குறிப்பாக பத்மவியூகத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான் கண்ணன். அதனை உடைத்து உள்ளே நுழையும் முறையை விவரித்த பொழுது நடுவிலே சிறிது நிறுத்தினான். அப்புறம் என்ற குரல் எங்கிருந்தோ கேட்டது. அது சுபத்திரையின் கர்ப்பவாசத்தில் இருந்த அபிமன்யுவின் ஆர்வக் குரல். அது கண்ணனுக்கு தெரியும். அதனால் அதற்கு மேல் அவன் கதையை தொடரவில்லை. அதற்கான காரணமும் கண்ணனுக்குத்தான் தெரியும். தாயின் கர்ப்பத்தில் இருந்த பொழுதே புகும் வழிமுறையை தெரிந்ததால் தைரியமாக போர்க்களம் புகுந்து விட்டான். உள்ளே போகும் ரகசியம்தான் தெரியும், வெளியே வரும் புத்தி தெரியாது என்பதால் அவனை பாதுகாப்பாக வெளியே விட்டு வர உதவியாக வந்தான் பீமன். ஆனால் உள்ளே நுழைந்த அபிமன்யு ஒரு கட்டத்தில் அங்கேயே தங்கிவிட்டான். பீமனின் பக்கபலம் கிடைக்கவில்லை. போர்க்களத்திலே ஜெயதிரதன் செய்த மாய வேலைகள் அதற்கு காரணம். துரோணர் விட்ட அம்பு அபிமன்யுவின் தேர்கொடியை அறுத்தது. கர்ணனின் அம்பு தேர் சக்கரத்தை முறித்தது. துரியோதனன் ஆயுதம் தேர்ப்பாகனை கொன்றது. சகுனியின் பானம் அபிமன்யுவின் வில்லை முறித்தது. துச்சாதனனின் அம்பு அபிமன்யுவை தேரிலிருந்து கீழே தள்ளியது. ஜெயதிரதன் பானம் அபிமன்யுவின் கரத்தை கிழித்து உடம்பெல்லாம் புண்ணாக்கி குருதி ஒழுக நிராயுதபாணியாக நின்றார். எல்லோரும் சேர்ந்து அவனை கொன்றனர். அவன் இறந்தது தெரியாமல் அர்ஜுனன் பெருமிதத்தோடு வந்தான். வழியிலே அக்னியை வளர்த்து அதற்குள் விழுந்து உயிர் தியாகம் செய்ய தயாராக இருந்தார் ஒரு அந்தணர். கண்ணனிடம் ரதத்தை நிறுத்தச் சொல்லி அந்தணன் அக்னியில் விழாவண்ணம் தடுத்தான். ஐயா, என் ஒரே மகன் என்று போரிலே உயிர் துறந்தான். இனி நான் வாழ்ந்து என்ன பயன் என்று கெஞ்சினான் அந்தணன். பெரியவரே, ஆத்மஹத்தி செய்வது பெரிய பாவம். தங்கள் மகன் போரில் இறந்தான் என்றால் அவன் வீர சொர்க்கம் தானே அடைந்திருப்பான். அதனை எண்ணி பெருமைப்படாமல் இப்படி கோழை போல் தற்கொலைக்கு முயல்வது அறிவீனம் என்றான் அர்ஜுனன். உணர்ச்சி வசப்பட்டு என் மகனை போர்க்களத்திலே இழக்க நேரிட்டால் தங்களைப் போல கோழையாக தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன். என் மகனின் மரணத்துக்கு காரணமான எதிரிகளுடன் போரிட்டு வென்று அவர்களை அழித்து அவன் ஆத்மா சாந்தி பெறச் செய்வேன். இது வெறும் வார்த்தை அல்ல, நான் சொன்னது செய்யும் க்ஷத்திரியன். தற்கொலை என்ற எண்ணத்தை விட்டு செல்லுங்கள் என்று பேசினான். அந்தணனும் ஆறுதலாகி என் உயிர் காத்த நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அர்ஜுனனை வாழ்த்தி சென்றான். ரதம் பாசறையை நோக்கி விரைந்தது. வீரர்கள் ஓடி வந்து அபிமன்யு மரண செய்தி கூறினார்கள். போர்க்களத்திற்கு ஓடினான். சடலத்தின் மீது விழுந்து அழுது தன் அம்பரா தூணில் இருந்து அஸ்திரம் எடுத்து மார்பிலே பாய்ச்சி மரணத்தை தழுவி மகனுடன் கலக்க ஆயத்தமானான். அப்பொழுது அவன் காப்பாற்றிய அந்தணன் எதிரே நின்றான். ஓஹோ, இதுதான் சத்திரிய தர்மமா என்று நகைத்தான். இந்திரனையே அந்தணனாக வரச் செய்து இந்த நாடகத்தை நடத்தியது கிருஷ்ணன் தான் என்று அறியாத அர்ஜுனன் கிருஷ்ணா என்று கதறினான். இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை கூறாழியால் முன் வீய நினைப்பவன் ஈடேறுமாறு பானு மரவிசை கோபாலராயன் என்கிறார் இந்த பாடலிலே. அர்ஜுனன் தன் மகன் அபிமன்யுவை ஜெயத்ரதன் நீதிக்கு மாறாக பொருது கொன்றமையால் சினந்து நாளை பொழுது சாய்வதற்குள் ஜெயத்ரதனை கொல்வேனாயின் தீ புகுந்து மாழ்வேன் என்று சூழலை பகந்து 14வது நாள் துரியோதனன் சேனையை அழித்து ஏகுவானாயினான். நெடுந்தொலைவிலே ஜெயத்ரதன் இருந்தமையால் அவனை கொல்வது அரியது என்று தேர்ந்த கண்ணபிரான் ஆழியால் ஆதித்தனை மறைத்தருளினார். தனஞ்சயன் தீபுக முயலுகையிலே ஜெயத்ரதன் அருகில் அடைந்தான். அப்பொழுது கண்ணபிரான் சக்கரத்தை விலக்கி அர்ஜுனனை கொண்டு ஜெயத்ரதனை கொல்வித்து ஓய்வு தந்தார். முருக தலங்களுள் சிறந்தது விராலிமலை. அருள்கிரியார் வயருள் தங்கியிருந்த பொழுது கனவிலே பெருமான் தோன்றி நம் விராலிமலைக்கு வா என்று அருள் புரிந்தனர். அப்பரை திருவாமூருக்கு அரணார் அழைத்தது போல அருள்கிரியார் உடனே எழுந்து விராலிமலையை நோக்கி வழிபட்டார். இந்த பாடலின் கருத்துரை சங்க புலவர்கள் கலகம் தீர்த்த குருநாதரே, திருமால் மருகரே, விராலிமலை வேலவரே, தேவதீருடைய 6 முகங்களையும் 12 வயங்களையும் திருவடிகளையும் அம்மையார் இருவரையும் வேலையும் மயிலையும் உண்மை அறிவானந்த உருவையும் இடையறாது அடியே நினைந்து ஒய்வேனாக. முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து.